ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. மண்டே நைட்டு தான் வந்திருந்தேன். ஸோ வந்தோடனே வந்துட்டு டியூஸ்டே வந்துட்டு வெற்றிலை தீபம் வந்து 7th வீக் வந்து போடணும். வீடு ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து நானும் பாப்பாவும் கடைக்கு போயிருந்தோம். கடைக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. வந்தோடனே வந்து வாசல்லாம் பெருக்கி கோலெல்லாம் போட்டுட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையானது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாமே வந்து விளக்கு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதே மாதிரி மார்கழி மாதம்லாம் நம்ம ஏரியாவில் நல்லா கோலம் எல்லாமே போடுவாங்க. ஸோ வந்துட்டு அங்கெல்லாம் வந்து எப்படி அதெல்லாம் பண்ண மாட்டுறாங்க. ஸோ சிட்டியில் அப்படி இருக்குது. ஸோ எல்லாமே மாறிட்டுருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் வந்துட்டு சிட்டிக்கும் வில்லேஜுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருந்தால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும் எனக்கு. வெற்றிலை தீபம் எதுக்காக நான் ஏற்றிட்டுருக்கேன் அப்படின்றது அந்த முருகருக்கு கண்டிப்பாக தெரியும். அது இந்த வருஷம் இல்லை நெக்ஸ்ட் இயரில் வந்து கண்டிப்பாக நடக்கணுன்றதுக்காக தான் ஏற்றிட்டுருக்கேன். அப்புறம் வந்து நான் வந்து செடியெலாம் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன். பலா செடி, அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகா செடி, அப்புறம் வந்து கற்பூரவள்ளி, வெத்தலை எல்லாமே போட்டு வந்திருந்தேன். எல்லாமே சூப்பராக வளர்ந்துருந்தது. பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.